பின் சைடில் வந்து பேக் சைடில் வந்து ரேணுகாம்பாள் அம்மனுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி கையெழுத்து போட்டு உண்டியில் போட்டுட்டேன் 2 பத்திரம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கோணையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயன். ராணுவ பணியாற்றி ஓய்வு பெற்ற இவருக்கு கஸ்தூரி என்னும் மனைவியும் சுப்புலட்சுமி, ராஜலட்சுமி என்ற 2 மகள்களும் உள்ளனர். விஜயனின் மனைவி கஸ்தூரி அரசு பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் நிலையில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனது 2 மகள்களுடன் படவேடு கிராமத்தில் விஜயன் வசித்து வந்தார். படவேடு கிராமத்திற்கு குடிபெயர்ந்த விஜயன் 2 இடங்களில் சொந்தமாக வீடு கட்டியும் 1 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலமும் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் தனது 2 மகள்களுக்கும் திருமணம் நடத்தி வைத்த விஜயன் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து தனிமையில் வசித்து வந்தார். 2 பெண்களையும் கட்டி கொடுத்துவிட்டு தனிமையில் வசித்து வந்த விஜயன் தனது மனைவி அரசு பணியில் இருப்பதால் அவருக்கும் கை நிறைய ஊதியம் கிடைக்கிறது. தானும் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று விட்டதால் மாதந்தோறும் பென்ஷன் தொகையும் கிடைக்கிறது. பிறகு எதற்கு நமக்கு சொத்து என எண்ணிய அவர் தனது சொத்துக்களை எல்லாம் கோயிலுக்கு தானமாக வழங்க முடிவு செய்துள்ளார். இதற்காக கடந்த 8ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோயிலுக்கு சென்ற அவர் தனக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 பத்திரங்களை கோயில் உண்டியலில் ஒவ்வொன்றாக காணிக்கையாக செலுத்தியுள்ளார். இதனை அறிந்த விஜயனின் மனைவி கஸ்தூரி, அவரது சகோதரர்கள் பன்னீர்செல்வம், மகாலிங்கம், ராஜேந்திரன் உள்ளிட்டோர் விஜயனை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன விஜயன் சில நாட்கள் தலைமறைவாக இருந்ததோடு இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். இந்நிலையில் படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோயிலில் உண்டியல் காணிக்கை எண்ணப்படுவதை அறிந்த விஜயன் கோயில் நிர்வாகத்திடம் சென்று உண்டியலில் பத்திரத்தை காணிக்கையாக செலுத்தியுள்ளதை கூறியுள்ளார். இதையடுத்து கோயில் உண்டியலை திறந்த அதிகாரிகள் பத்திரத்தை எடுத்து வைத்துள்ளனர். இதையடுத்து பத்திரம் குறித்து விஜயன் கேட்டபொழுது கோயிலுக்கு காணிக்கையாக வழங்கி பொருளை திரும்ப தர முடியாது என கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய பொருளாகவே இருந்தாலும் கோயில் உண்டியலில் போட்டால் கோயிலுக்குத்தான் சொந்தம் என நிர்வாகத்தினர் கூறியதால் விஜயன் அதிர்ச்சிக்குள்ளாகினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது சொத்து பத்திரத்தை மீண்டும் ஒப்படைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். வந்தவொடனே அந்த அம்மா பேர் சொல்லி திட்டுறாங்கல்ல, திட்டினே வந்து உன்னை கொலை பண்ணி இந்த காவாங்க போச்சுறேன்டா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்னு. மகாலிங்கன்ற வந்து கள்ள தூக்கி நீ இங்கேயே உனக்கு காலி பண்ணிடுறேன், உன்னை நான் தாண்டா உனக்கு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் இட்டுன்னு வந்தாங்க போய் அடிக்கிறதுக்கு. என்ன ஆமாம், மனைவி தான் இட்டுன்னு வந்து அடிக்கிறதுக்கு வரா. அங்கே ஒரு கேணியாண்ட வந்து மணல் குவிச்சிருந்தா மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துங்கிறான். அடிக்கிறது திட்டத்து வேடிக்கை பார்த்துங்கிறான். ஒன்றுமே என்னோட அண்ணங்காரன் அடிக்கிறேன்னா புசனங்காரன் சொல்லி கேட்க கூட இல்லை. அதுமாரி பண்ணியிருந்தாங்க. பத்திரம் ஆமாம், பத்திரம் வந்து எழுதி கொண்டாந்து போட்டுட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணாமல் வந்து அதில் பின் சைடில் வந்து பேக் சைடில் வந்து ரேணுகாம்பாள் அம்மனுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி கையெழுத்து போட்டு உண்டியில் போட்டுட்டேன் 2 பத்திரம். ஆமாம். அது சம்மந்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? அது சம்மந்தமாக வந்து இது எப்படி லீக் அவுட் ஆகி வந்து கோயில் நிர்வாகத்தை கேட்டுக்கிறாங்க. அது கேட்டு இவங்க என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது. எனக்கு நியூஸ் வந்த ஒரு பாடு என்னன்னாக்கா நான் வந்து கேட்டேன், நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போட்டிருந்தா தான் வந்து கரெக்டு அப்படின்னாங்க. சரி நீங்கள் உண்டில் வந்து எடுப்பீங்களா, அப்போ எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.